என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, யமதர்மராஜன் உன் வீட்டை நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார். இது சில காலமாக அடிக்கடி நடந்து கொண்டிருக்கின்றது. உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு உயிருக்கு ஆபத்து. உடனடியாக யமனிடமிருந்து இந்த உயிரை நீ நிச்சயமாக காப்பாற்றிவிட வேண்டும் என்பதைத்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வேண்டி வந்திருக்கிறேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதையும் அறையும் குறையுமாக நான் சொல்லவும் மாட்டேன். அதுபோல நீயும் எதையும் அறையும் குறையுமாக கேட்டுவிட்டு நிச்சயமாக எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாது. கருப்பன் உனக்கு ஒன்றை சொல்லும்போது அதிலிருந்து என் பிள்ளை உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அது எதனால், யாரால் வருகிறது என்பதனை எல்லாமும் நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுவேன். இதையெல்லாமும் முழுமையாக கேட்டுவிட்ட பிறகு என் குழந்தை ஒரு முடிவுக்கு வர வேண்டும். கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு நின்று உனக்கு சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எதுவென்றாலும் என் பிள்ளைக்கு வரக்கூடிய இந்த ஆபத்துக்கள் எல்லாமும் காணாமல் போய்விடும். என் பிள்ளைக்கு வரவிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். உடனிருக்கும் இந்த கருப்பனின் அன்பு உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனி எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ கவனமாக பெற்றிட வேண்டும். யாரையும் எப்பொழுதும் யோசித்து இனி கலங்க வேண்டாம். நான் நடப்பதை சொல்லிவிட்டால் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த உயிரை நிச்சயமாக நீ காப்பாற்றி விடுவாயல்லவா? உனக்கு நடக்கவிருக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து நீ இவர்களை மீட்டெடுத்து விடுவாயல்லவா? எவ்வளவுதான் கஷ்டங்களும் காயங்களும் உன்னை தொடர்ந்து வந்திருந்தாலும், எவ்வளவு சோதனைகள் உன்னை சுற்றி வந்திருந்தாலும் அவை எல்லாமும் எப்பொழுதும் உன் முன்னாலேயே உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கும் இந்த காலகட்டங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லது என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் இந்த கால என்னவென்று நீ புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நேரமும் இப்பொழுது நெருங்கி வந்து விட்டது. உன்னோடு இந்த கருப்பன் உனக்காக என்னவெல்லாமும் சொல்லித்தர நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் அடுக்கடுக்காக உனக்கு நான் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையின் உண்மைகளையும் யதார்த்தங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு உனக்கு நடக்கும் சில விஷயங்களினால் உன் எதிர்காலம் நிச்சயமாக பாதிக்கப்பட்டுவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்றால் அந்த இடத்தில் நீ முழு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களினால் நிச்சயமாக பல தெளிவற்ற விஷயங்கள் இங்கு நடப்பது உறுதிதான். பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த கருப்பனின் கடமையானதனால் கருப்பன் அதனை உனக்கு சரியாக உன் வாழ்க்கையாக மாற்றிவிட முடிவெடுத்து வந்திருக்கிறேன். சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் உனக்கு நான் என்னவென்று சொல்லிவிட முயற்சி செய்கிறேன். உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற இன்னொரு முகத்தையும் உனக்கு காண்பித்து கொடுத்துவிட நான் வந்திருக்கிறேன் என்பதனை மறக்காதே. கருப்பனை எல்லாமும் அவ்வளவு சுலபமாக நீ எடை ஓட்டு விடாதே. அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் இதை எல்லாமும் என் பிள்ளை நீ தள்ளிவிடாதே. எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் நம் வாழ்க்கை எப்பொழுதும் நாம் தனித்து நிற்பதில் இல்லை. நம்மோடு இருக்கின்ற சில உண்மையானவர்களோடு சேர்ந்துதான் இந்த வாழ்க்கை பயணம் நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நம்மோடு பயணிக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டிய விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில்
சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கப்பட இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தந்துவிட தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமே இந்த கருப்பனினுடைய நம்பிக்கையினால் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல நன்மைகளை எல்லாமும் உனக்கே என்று கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் சரி, நம்முடைய மனதில் இருக்கும் பாரம் குறைய வேண்டும் என்றால் முதலில் நம்மை சுற்றி இருக்கும் உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் பல உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அப்பன் சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. கருப்பன் உன் வீட்டை சுற்றி யமன் வந்து கொண்டிருப்பதை கண்டவுடன் இதற்கு என்ன காரணம் என்பதனை பார்த்து தெரிந்து கொண்டேன். எனக்கு அவர் வந்தது தவறாக தோன்றவில்லை. ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய மனநிலை இவரை வரவைக்கும்படிதான் இருக்கின்றது. இவரை வரவைக்கும் பொருட்டு அந்த பிள்ளை செய்த காரியங்கள் பல இருக்கிறது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சரி, கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கை முழுமையிலும் சில சிந்தனைகளை எல்லாமும் கொண்டு நீ வாழ்ந்து விட வேண்டும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் யாரும் இருந்ததில்லை. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை என்று இங்கு யாருக்குமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு கஷ்டம் என்றால், உனக்கு ஒரு சோதனை என்றால் உடனடியாக வாழ்க்கையை வெறுத்து நாம் விலகிவிட நினைக்கக்கூடாது. எதுவுமே வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. நடப்பதை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக கொண்டு சரியான மனநிறைவோடு எடுத்துக்கொண்டு இன்னும் அதை அப்படியே நினைத்து மனதளவில் ஏக்கம் கொண்டு தவிக்கின்றார்கள். என் குழந்தையே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையானது தன் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சில விஷயங்களை கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டிருக்கின்றது. இந்த கண்ணீரும் கவலையுமாக நின்று கொண்டிருப்பதோடு மட்டும் அவர்கள் நிறுத்தவில்லை. அவர்கள் வாயிலிருந்து முணுமுணுக்கின்ற வார்த்தைகள் ஒன்றுக்கு பாதி. எப்பொழுது இந்த வாழ்க்கையை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன், எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நான் உணர்த்திடுவேன் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தையானது தன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு பிரச்சனைகளுக்குமே தன்னுடைய மனதை தளரவிட்டு விடுகின்றது. தன்னுடைய மனதை விட்டு விடுவதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதும் எதையாவது யோசித்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக அவர்களுக்கு வரக்கூடிய வேதனைகளையும் சோதனைகளையும் மனதில் கொண்டு தனக்கு வாழவே விருப்பமில்லை என்று சொல்லித் திரிகிறார்கள். வாழ்க்கை ஒரு முறைதான், வாழ்வதும் ஒரு முறைதான் என்பது முதலில் இங்கு ஒவ்வொருவருக்கும் புரிய வேண்டும். அதை விடுத்து ஒரு சிறு சிறு பிரச்சனை வந்த உடனேயே வாழ்க்கை வேண்டாம் என்று நாம் எதிர்மறையான விஷயங்களை பேசும் பொழுது, எதிர்மறையான வார்த்தைகளை அதிகமாக சொல்லும் பொழுது அந்த இடத்தில் எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கக்கூடிய ஒருவர் நிச்சயமாக வருவதுதானே வழக்கம். அப்படி எதிர்மறையான விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவர் உனக்கான நேரம் முடிந்ததும் உன்னை இங்கிருந்து அழைத்து செல்லக்கூடிய யமதர்மன் இப்படி எப்பொழுதுமே எனக்கு வாழ்க்கை வேண்டாம், நான் வாழ விரும்பவில்லை என்று சொன்னது போல இருக்கிறது என்றால், நான் எப்பொழுதுமே
பல விஷயங்களை எல்லாமும் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வருபவன் உன் அப்பன். இந்த கருப்பன் எப்பொழுதும் போல உன் மனநிலையை என்னவென்று அறிய ஒவ்வொரு முறையும் உனக்கு பல பரீட்சைகளை நான் வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். நேர்மறையான எண்ணத்தோடும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் இருக்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதும் நல்லதாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தனை சோதனைகள் வந்திருந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்திருந்தாலும், இனி எல்லாமும் உன்னை சரியாக நிறைவேற்றி தரும் என்பதனை நீ மறக்காதே. பல நல்ல சூழ்நிலைகளில் உனக்காக ஒவ்வொரு நீ முழுமையாக புரியும்படி உனக்கென்ற இந்த கருப்பன் சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன். நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாமும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நாமாகவே நமக்கான சில விஷயங்களை என்னவென்று நாம் முடிவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் துணையிருந்து உனக்கு என்னவெல்லாமும் நடத்த வருகிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் நமக்கு தெரியும்படி இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் சரியான ஒரு கண்ணோட்டத்திற்குள் நாம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதுமே முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்க எல்லா விஷயங்களிலும் உனக்கான தேவைகளை நீ புரிந்து கொள்வது போல உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய ஆபத்தான நேரத்தை நீ நிச்சயமாக கவனிக்கத்தான் வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களை தொடர்ந்து வரும் எந்த ஒரு கஷ்டங்களையும் நீ நிச்சயமாக தடுத்து நிறுத்திவிட முடியும். ஏனென்றால் அந்த விஷயம் உனக்குள் இருக்கின்றது. எதையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. கருப்பன் இருக்க தொடர்ந்து வரும் ஒவ்வொரு தீமைகளும் உன்னை விட்டு விலக வேண்டும். என் குழந்தையே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய மனதில் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எதிர்மறையான எண்ணங்கள் இந்த பிள்ளைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பிள்ளை எதற்கெடுத்தாலும் தனக்கு வாழ விருப்பமில்லை, தான் இங்கிருங்க விருப்பமில்லை. இந்த வாழ்க்கையில் நடக்கும் எந்த விஷயங்களையும் என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை என்று சொல்லியே வாழ்க்கையின் பாதி நேரத்தை கடந்து வந்து விட்டது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் அந்த பிள்ளையினால் சமாளிக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கின்ற இந்த காலம் தெய்வம் என்ன கேட்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் சொல்வது போல யாருக்காயினும் சரி, நம் வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு மனதைரியத்தை நாம் கொடுக்க வேண்டும். நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் எப்பொழுதும் சரியான ஒன்றை தெளிவாக கொடுக்க வேண்டும். கருப்பன் நான் சொல்லிவிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் முழுமையாக உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுமையாக என் பிள்ளை நீ எதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த நிலையாயினும் நமக்கு நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நாம் முழுக்க என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த விஷயங்களினால் நீ எதையுமே இனி விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த கால நேரங்கள் முழுக்க எல்லாவற்றையும் நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒருவர் மனதில் இருக்கும் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாமும் முடிவுகளை கொடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே யமதர்மனை வரவழைத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது.
வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு, நம்மை சுற்றி இருக்கும் உண்மைகளை புரிந்து கொண்டு நாம் எப்பொழுதும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்பதனை எல்லாமும் தெரிந்து கொண்டு நாம் எப்பொழுதும் இதை எல்லாமும் கவனத்தில் கொண்டு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்க இனி என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையை நினைத்து இனி ஒருபோதும் நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இனி தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பன் இருக்க இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த கருப்பனின் அன்பு நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு முழுக்க முழுக்க சரியாக சொல்லித்தரும். அப்பனின் அன்பு உனக்கு கொடுக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் உன்னுடைய மனநிலையை புரிந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. இது போன்ற நிலையில் உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு இருந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நல்லதை கொடுக்கும். எப்பொழுதும் வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு நமக்குள் இருக்க வேண்டும். வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் நமக்குள் இருக்க வேண்டும். சிறு பிள்ளையோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டிருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எதையுமே நாம் எப்பொழுதும் எதிர்மறையாக யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், நமக்கு நடப்பது எல்லாமுமே இந்த வாழ்க்கையை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமும் என்னவென்று உணர்ந்தும் என்னவென்று தெரிந்தும் ஒவ்வொன்றையும் நமக்கு தெளிவாக நடத்தும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. அப்பன் சொன்னது போல இனிமேலாவது இது போன்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து தெரிந்து நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. உனக்காக இந்த கருப்பன் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க இனி கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த நிலை உனக்கு எப்பொழுதும் நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி நான் உனக்கு தருகின்ற இது போன்ற விஷயங்களோடு இனி ஒவ்வொன்றாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு உனக்கு என்ன தர இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். நடக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் பிள்ளை நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டி விடுவாய். உன்னோடு இந்த கருப்பன் நான் துணையிருக்கும் இந்த நேரம் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்கட்டும். இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனதான விஷயங்களை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கட்டும் என்பதனை மறக்காதே. யமன் இனி உன் வீட்டை தேடி வரக்கூடாது. உன் வீட்டில் நேர்மறையான விஷயங்கள் அதிகமாக பேசத் தொடங்க வேண்டும். எதிர்மறையான சிந்தனைகளோடு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அறிவுரைகளை கொடுத்து பார்ப்பது, அவர்களை திருந்துவதற்கான வழிவகைகளை உருவாக்கி கொடுப்பது என்று சில முயற்சிகளை நீ எடுத்து பார். என்னதான் இருந்தாலும் அவர்களும் நம்மோடு இருந்தவர்கள் அல்லவா? நம் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது நம்மையும் தான் பாதிக்கும். அதனால் எதையுமே முழுக்க முழுக்க சரியாக சொல்லிவிட நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த கருப்பன் உனக்கு சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க தெளிவாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது வேண்டி இந்த கருப்பன் உன்னோடு வந்துவிட்ட இந்த நேரம்
இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் அப்பனின் அன்போடு உன் வாழ்க்கையில் இனி எந்த தீமைகளும் நடக்காது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.